ராஜ்மோகன் சார், உங்களுக்கு இருக்கிறதும் வாய் தானே? இல்லை, ஒரு டவுட்டு, அதனால கேட்டுக்கிட்டேன். அவன் வாயை வச்சு வயிறை வளர்ப்பாங்க கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் இங்கே அண்ணன் வாயை வச்சு பயிரையே வளர்ப்பார் போல். இப்போ கோயம்புத்தூரில் ஒன்று நடந்துச்சுல்ல, அதுக்கு பேர் கொலை இல்லையா, கோஷ்டி மோதலாம். நான் சொல்லல சார், அண்ணன் சொல்கிறார். சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியுமா சார்? சம்பவம் நேற்று தான் நடந்துச்சு. இன்னும் எஃப்ஐஆரே முழுசாக ஃபைல் பண்ணாங்களா என்னன்றது தெரில. அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு வச்சுருக்காங்க. இன்னும் பல அக்யூஸ்டுகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்ட்டு இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அண்ணன் க்ளோஸ் பண்ணிட்டார் ஃபைலை. இது கோஷ்டி மோதல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது அவங்க திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன நடந்தாலும் அவங்க பொறுப்பேற்றுக்கணும். அது அரசாங்கம் தான் பொறுப்பு. ஆனால் இங்கே நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை. இது கோஷ்டி மோதல். அதுக்கப்புறம் இது தனிப்பட்ட குடும்ப சண்டை. இதில் எல்லாம் இதில் எப்படி சார் கவர்மெண்ட் உள்ளே போக முடியும்? வாய் தானே, இதே வாய் தானே பேசிச்சு, எல்லாத்துக்கும் பேசிச்சு இந்த வாய். இப்போ சட்டசபையில் உதயநிதி எந்திரிச்சு அந்த விஷயத்தை விளக்குறாப்புல. அவர் எந்த முடிவுக்கும் வரல. அது போதைப் பொருள் பிரச்சனையா, இல்லை கோஷ்டி மோதலா, இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட பகையா, அதை பற்றியெல்லாம் அங்கே அவர் பேச. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும். ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா? இல்லை சொல்லிடுங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம். சொல்லுங்களேன், வாயை திறந்து. சபாநாயகர் உஷாராயிட்டார். இங்கே பாரு, அமைச்சர் எந்திரிக்கிறப்ப அவசரப்பட்டு வாயை விடாத, வச்சு செஞ்சிருவாங்க. இதுக்கு பொறுமையாக விசாரித்ததுக்கப்புறம் அவர் தெளிவாக இருக்கார். அதுக்குள்ளே ஒரு அறிக்கை. என்ன அறிக்கை? யார் கொடுத்த அறிக்கை? அங்கே பற்றவங்க அங்கே போய் உட்காந்து வயிற்றுச்சலை கத்திக்கிட்டு இருக்காங்களே, அது காது கொடுத்து கேட்டியலா? அங்கே அவன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது கொலையா இதுவான்றதெல்லாம் அப்புறம், அதை கோஷ்டி மோதலா கொலையான்றது அப்புறம். அங்கே அவங்கக்கிட்ட கொடுத்த ரிப்போர்ட், முதல்ல சொன்ன ரிப்போர்ட்டு, அதை வாய் வழியாக சொன்னது, பையன் விஷம் குடிச்சிட்டான், அதாவது சூசைட் அட்டன் பண்ணிட்டான், அதனால தான் அவன் செத்து போயிட்டான். 20 பேர் போய் சேர்ந்து அடித்து மூச்சு திணறி செத்து போயிருக்கான். அவன் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறார். அதை பற்றவங்க கேட்குறாங்க, என்கிட்ட எதுக்கு அப்படி முதல்ல அவங்க சொல்லணும்? என் பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணலேன்றார். அங்கே என்ன நடந்ததுனாலும் தெரியுமா? ஒரு ஸ்டோரி, குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டோரி. மனிதாபிமானம்ன்றது ஒன்று இருக்கா இல்லையா? மனசாட்சின்றது இருக்கா இல்லையா சார்? நம்ம சொல்கிறது தான் சட்டம், நம்ம சொல்கிறது தான் நியாயம். இதில் அதை அவங்க மொத்தம் 2 விதமான ஸ்டோரி இருக்குது. ஆனால் 2 ஸ்டோரியுமே உண்மைன்றாங்க. அந்த பையன் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். ஹாஸ்டலில் இருந்தப்போ அங்கே இருந்த அந்த மெஸ்ஸில் வேலை பார்த்து அந்த நார்த் இந்தியன்ஸு போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணதுக்கு இவன் அங்கே போயிட்டு என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கான். அவங்க எந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி இருந்தாங்கன்னு தெரியல, கைகலப்பாகி போச்சு. அதுக்காக அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் போதைப் பொருளை யூஸ் பண்ணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவனை கூப்பிட்டு என்கொயரி வச்சு அவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். இந்துஸ்தான் காலேஜ், அந்த இந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய ஒரு காலேஜுன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கே எவ்வளவு சம்பவங்கள் நடக்குதுன்றது போய் பார்க்குறவனுக்கு அங்கே புரியும். அங்கே இருக்கிறவங்க கேட்டு பாருங்கள், அங்கே அதிகபட்சமாக என்ன காலேஜுக்குள்ளே என்னென்னலாம் புழங்குது அப்படின்றதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க. வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அந்த வேலையை பார்த்தது தானே. அந்த பையனை கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்க, உனக்கு தெரிஞ்சு யார் யார் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கா? இதை சொல்கிறாள் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாள். என் பையன்கிட்ட கேட்டாங்க, என் பையன் பயந்துக்கிட்டு யார் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் சொன்னதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உன் பேரை வெளியில் சொல்ல மாட்டோம், உன்னை யாருக்கும் நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், இது நமக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பின்னாடி அனுப்பிச்சிட்டு உடனே இன்ஃபர்மேஷனை தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. எப்பா அவன் அப்ரூவர் ஆகிட்டான், யார் யார் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறிய, இதில் மெயின் கை யார், டிஸ்ட்ரிபியூட்டர் யார், எப்படி கலெக்ட் பண்ணுறிய, எல்லாத்தையும் அவன் ஒப்பிச்சுட்டான். இனிமேல் நீங்கள் பார்த்துங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்தால், அதான் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் காலேஜுக்கு கிடச்சா காலேஜ் என்ன பண்ணணும்? காலேஜ் போலீஸை கூப்பிடணும். சார், என் காலேஜுக்குள்ளே இப்படிலாம் நடக்குது. அப்படி போலீஸை கூப்பிடல அப்படின்னா அப்போ காலேஜுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? அது எப்படி நீங்களாக இந்த நடவடிக்கையில் எடுக்கிறப்ப எப்படி நீங்களாக நடவடிக்கை எடுப்பீங்க? இது காலேஜுக்குள்ளே நடக்கிறது இல்லை, கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிறது. நீங்கள் பண்ணியிருக்கணும்ல, ஏன் அதை பண்ணலை? 20 பேர் சேர்ந்து அடித்து காலேஜுக்கு பின்னாடியே கூட்டி போயிட்டு அடிச்சிருக்கிறாங்க சார். காலேஜுக்கு பின்னாடி கிரவுண்டு இருக்குதான், கிரவுண்டுக்குள்ளே கூட்டி போயிட்டு அடித்து சாவடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் சட்ட ஒழுங்கு கிடையாதா? இல்லை இதுக்கு உங்களுக்கு யாராச்சும் தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டுட்டு அதை அவங்க பைசல் பண்ணிக்குவாங்க. கவர்மெண்ட்டு தலையிடாது, போலீஸு கேஸு ஃபைல் பண்ணாது, கோர்ட்டு கேஸை எடுத்து நடத்தாது.
அப்போ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இழுத்து மூடிடலாமா? இப்போ நீங்கள் எந்த ஆதாரத்தில் அது வந்து கோஷ்டி மோதல்னு சொல்லிய அந்த ஒத்த பையன் நின்னது உனக்கு கோஷ்டியாக தெரியுதா? 20 பேர் வந்தவங்க கோஷ்டி, அதை கூட சேர்ந்து இன்னொரு பையனை வந்திருக்கிறானே. அப்போ அந்த பையனை விட்டு இந்த பையனை மட்டும் ஏன் அடித்தாங்க? அவங்க அடித்து கொன்னதை, அதாவது உயிர் போகிற அளவுக்கு அடித்ததை கூட இருந்தவன் பார்த்துருக்கான். அடிதாங்க முடியாமல் தான் அந்த பையனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியிலே ஆளு காலி. இதுதான் ஸ்டோரி. இதில் இன்னொன்று, அந்த பையன் இப்போ அந்த அமுதன்ற பையன் இந்த செகண்ட் இயர் பசங்கள்கிட்ட போயிட்டு செல்ஃபோனை பிடுங்கினதா இன்னொரு அந்த செய்தியும் இருக்குது. செல்ஃபோனை விடிய காலையில் போயிட்டு செல்ஃபோனை முகமூடியை கட்டிக்கிட்டு இந்த கத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிடுங்கினதா அப்படி ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் எங்கேயாச்சும் ஃபைல் ஆகிருக்கா, இல்லை நீங்களே குக்டப் பண்ணதா? இல்லை சார், கேஸ் ஒரு வேளை பண்ணி தான் கேஸ் ஃபைல் ஆகிருக்கணும்ல சார். வீடு தேடி வந்துட்டு போகிறாங்க, வீடு தேடி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒருத்தன் ஒரு யாராச்சும் ஒருத்தர் கத்தியை காட்டி மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுவான்? போலீஸில் போய் கேஸை கொடுப்பானா மாட்டானா? கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கொடுக்கலன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு அர்த்தம். கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அது நடக்கலை, அவ்வளோதானே. ஃபைல் ஆகிருக்கிறது மட்டும்தானே சார் கேஸு. ஃபைல் ஆகாததெல்லாம் கேஸு கிடையாது, கணக்கிலேயே வராது. இப்போ அது நடந்ததா இல்லையான்றது கேட்கணும். அங்கே போயிட்டு காலேஜில் சொன்னாங்கன்னு பத்தவங்க சொன்னாலும் இவனை இடைநீக்கம் பண்ணாங்கல்ல, இவனை ஏன் இடைநீக்கம் பண்ணாங்கன்றத கேள்வி வந்துச்சுல்ல, எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லை. இத்தனைக்கும் அந்த பையனுக்கு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களாம், நீங்கள் இருக்காத வீட்டுக்கு போன்ட்டாங்களாம். ஆனால் அவன் எனக்கு இன்டர்னல் இருக்குது, அந்த இன்டர்னலுக்கு நான் இங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும் 3 நாள் கழித்து வரேன்ருக்காங்க. அடுத்த நாளே முடிச்சு விட்டாங்க, அடுத்த நாள் முடிச்சு விட்டாங்க சார். இப்போ இது ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகட்டும், போயிட்டு ஒரு வேளை வந்துருச்சு, ஆமாம் அந்த பையன் அடித்து 20 பேர் சேர்ந்தாப்புல வந்திருக்கிறாங்க சார். எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு, யாரும் பொறுக்கியோ புறம்போக்கோ ரவுடியோ இல்லை வேறு ஏதாவது சமூக விரோதிகளோ கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் பைக்கில் அவனை அள்ளி போட்டு கொண்டு போயிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இப்போ நம்ம ட்ரக்ஸை எடு, ஸ்போர்ட்ஸை எடு, போதைக்கு தனிப்பட்ட ஒரு படை, ஒரு சிறப்பு இதை வந்து நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம்ல. கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எங்கெங்கே. சார், போலீஸுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஒன்று, அவங்க அதை கண்டுக்காமல் விட்டுருக்கணும், காசை வாங்கிட்டு கண்டுக்காமல் விட்டுருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ப்ரெஷரில் கண்டுக்காமல் விட்டுருக்கணும். மற்றபடி அவங்களுக்கு தெரியாமல் எந்த இடத்துலையும் எதுவும் நடக்காது. ஆனால் போலீஸ் ரிப்போர்ட் அறிக்கைன்றது என்னது? இதிலே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, இது கோர்ட்டுக்கு போகாதா? ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிருமா? அப்படியே அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, இவனே யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே யூஸ் பண்ண ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும்ல. இவன் டோப் டெஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமா? இவன் பண்ணியிருக்கானா இல்லையா? இவன் கூட பழகினவங்க யார்? இப்போ இவங்களை அடித்து கொள்கிற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி சார் தைரியம் வந்தது? இரும்பு ராடால் எடுத்து அடிக்கிறதுக்கு தானே சினிமாவை தாங்குவாங்களா மனுஷங்க? போயிட கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும், கத்தி கம்பு கட்டை கல் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருக்காங்க. இது கோஷ்டி முதல்ல விட்டு கவர்மெண்ட் வந்து கேஸு போடாதா என்ன? கவர்மெண்ட் வந்து இதை வேடிக்கை பார்க்குமா என்ன? இல்லை இந்த 23ஆம் புலிகேசி மாதிரி பெரிய ஒரு ரவுண்டான மைதானம் அமைச்சு கோஷ்டி முதல்ல இங்கே சண்டை போட்டுக்கலாம், அரசாங்கம் அனுமதி தருது, யார் மேலே எந்த கேஸ் வர? அப்படி ஏதாச்சும் புது சட்டம் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா என்ன? சட்டசபையில் உட்காந்து எப்படி சார் நீங்கள் முதல்ல இதை பேச முடியும்? சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையா இருந்தாலும் இப்படி தான் பேசுவீங்களா? இந்த வயசில் பிள்ளைய பறி கொடுத்துட்டு அவனுக்குள்ளே உட்காந்து காலேஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற இந்த காலேஜ் ஒரு காரணம்னு பத்தவங்க சொல்கிறாங்க. யார் இது வரைக்கும் நடந்து இவ்வளோ, அதான் நடந்துக்கிறது 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகுனது அப்படின்றப்ப குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன அறிக்கை, ஒரு துக்கம், ஒரு ஆறுதல் மினிமம். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப மட்டும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்து முடிஞ்ச உடனேயே ஈரங்காயத்துக்குள்ளே எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவீங்கல்ல. இப்போ ஏன் எதுவுமே வர்றதில்ல? ஏன் இதெல்லாம் நீங்கள் பேசலை அப்படின்னா வெளியில் இது எதுவுமே தெரியாது அப்படி தானே? இல்லை உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எப்படி வேணாலும் அதை மாற்றி எழுதிக்கலாம், உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல அதை சொல்லிக்கலாம் சார். சாதாரணமாக எங்களை மாதிரி ஆளுங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் எதையாச்சும் நான் எடுத்து சொல்லலாம் சார், தப்பு கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த சோர்ஸு கிடையாது. உங்கள் கையில் அரசாங்கமே இருக்குது சார். ஒரு ஃபோனை போட்டால் என்ன ஏது எப்படி இதுவரை அதை கண்டுபிடிக்க பெரிய கஷ்டம் இல்லை. கூட இந்த பையன் சாட்சியாக சொல்கிறான், அவன் அத்தனை பேர் கூட்டி போனாங்க, அடித்தாங்க, திருப்பி அடிக்கவே இல்லை, அவன் எதுனாலும் என்ற வந்து சொல்லுவான். அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது. இது கோஷ்டி மோதல் இல்லை, இது அவன் போட்டு கொடுத்ததுனால வந்த வேணை.
நியாயமாக யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ அந்த காலேஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எப்போ எடுப்பிய? அதை பற்றி ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு இல்லை? குறைஞ்சபட்சம் என்ன பண்ணியிருக்கலாம்? கேஸு போயிட்டுருக்கு, நாங்கள் விசாரிச்சுட்டு முழுமையாக ஒரு தகவலை சொல்கிறோம், உண்மையான தகவலை சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த தகவலை சொல்ல கோஷ்டி மோதல்னு தகவலை சொன்னது யார்? யார் சார்? நீங்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் உங்களுக்கு அஃபிஷியலாக ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்களா? யார் எழுதி கொடுத்ததை நீங்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த பெற்றவங்க சொல்கிறது பொய்யா? அப்போ ஒரு வேளை கோஷ்டி மோதலாம் இந்த சைடு ஏற்கனவே யார் இருந்தா அந்த பையன் கூட என்ன கோஷ்டி மோதலாச்சு? கோஷ்டி மோதலுக்கு என்ன தகராறு? அந்த பையன் கூட போன ஆட்கள் யார்? அந்த பையனை மட்டும் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த பையனை மட்டும் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனை தூக்கிட்டு போக வேண்டியது யார்? ஒருவேளை அவனும் சேர்ந்து இந்த செல்ஃபோன் திருட்டுன்னு சொல்லியிருந்தா அந்த செல்ஃபோன் திருட்டில் ஈடுபட்ட அந்த நிறையா பேர் போயிருக்கான்றாங்க. யாரையுமே தெரியாது, அவன் சொல்லியிருக்க மாட்டானா? வழி தாங்காமல் சொல்லியிருக்க மாட்டானா? இப்போ அந்த அம்மா அப்போ அதெல்லாம் வந்து என்னன்றது நீங்கள் கேட்கணும்ல. அது கோஷ்டி மோதல்ன்றப்ப ஒருத்தன் 20 பேர் கோஷ்டி மோதல் கிடையாது, அதுக்கு பேர் கூட்டுக்கொலை, அதுக்கு பேர் கோஷ்டி மோதல். இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இப்படி தான் நீங்கள் பேசணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்களா இல்லை? கோஷ்டி மோதல். அப்போ அங்கே இருந்தது யார்? அந்த சமயக்காரனுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அங்கே இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணாங்களா இல்லையா? இப்போ அந்த நிர்வாகத்து மேலே இந்த பெற்றவங்க ஒரு குறை சொல்கிறாங்க, ஒரு குற்றம் சொல்கிறாங்கல்ல, அந்த குற்றம் உண்மையாக பொய்யா? அவங்க உள்ளுக்குள்ளே போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? காலேஜுக்குள்ளே புழங்குதா இல்லையா? இதெல்லாம் விசாரிக்கணும்ல. ஏன் பண்ணலை? அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாம் ஒரு முடிவுக்கு வந்து எங்கே போயிட்டு அந்த அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், உங்கள் பையனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் தான், அவங்க யாரும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில் விடலை, அவங்க உங்கள் பையனை வந்து எப்படியோ பாதுகாத்து தான் வச்சுருந்தாங்க, இது கோஷ்டி மோதல், உங்கள் பையன் சரியில்லை, போய் அந்த அப்பா அம்மாட்ட போய் சொல்லு. சிரிச்சுக்கிட்டு பேசுகிறீங்களோ இல்லை உங்கள் மேலே தப்புல தொடச்சிட்டு போறீங்களோ? காரி துப்புறாங்க சார். நான் வந்தால் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். நான் உங்களை ஏன் இது இடையில வந்து காப்பாற்ற சொல்லலை, என்ன நடந்ததுன்றதை வந்து சொல்லலாம் இல்லையா? ஆனால் இதுதான் நடந்ததுன்னு நீங்கள் எழுதி சொல்கிறீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்களே கூச்சமே இல்லாமல். எப்படி சொல்ல முடிஞ்சுச்சு உங்களால்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அந்த பையன் மேலே என்ன தப்பு இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி கோஷ்டி மோதலுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? திருப்புன்னு ஒருத்தன் போயிட்டு செல்ஃபோனை பறிக்க ஓடிடுவானா? அது என்ன? அவன் வந்து அவன் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கான் கோயம்புத்தூருக்கு படிக்கிறதுக்கு. அவனுக்கு அங்கே இருக்க அந்த பசங்க விட்டுருவாங்களா சார்? காலேஜுக்குள்ளே இந்த வேலையை பார்க்க முடியுமா சார்? காலேஜுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, கேண்டீனில் சண்டை, பார்க்கிங்கில் சண்டை, இல்லை கல்ச்சுரலில் சண்டை, எல்லாம் ஓகே. போய் கத்தியை காட்டி சண்டை போடுவாங்கன்னா எங்கேருந்து சண்டை போட்டிருக்காங்க? இப்போ 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. அது சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு நினப்பா என்ன? தெரியாமல் வந்து சண்டையில் உசுறு போடுறது வேறு. ஆனால் போட்டு அவனை உசுறு போடுற அளவுக்கு அடிக்கணும்னு நினச்சி அடிக்கிறது சாதாரணமான நிலைமையில் இருக்கையும் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த அம்மா அப்பா சொல்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது அவங்களுக்குள்ள, ஒரு வேளை இருக்குமோ? 4th இயர் பசங்களும் 2nd இயர் பசங்களும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. 4th செகண்டுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க எதுக்கு? ஒரு வேளை 2nd இயர்னா ஒன்று 4th இயர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இவன் 3rd இயர் சீனியர், எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியல சார். உங்கள் ஆட்சி இது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லபடியாக பண்ணுங்க, தப்பு இல்லை. இனிமேல் எது கேட்டாலும் இப்படியே பண்ணுங்கள்.